ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். என்னுடைய பெரிய பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? குக் பண்ணுறதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்ருக்குறாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்க்க வாங்க. ராகியில் பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ராகி மாவு, உப்பு, சர்க்கரை கலந்து நல்லா பால்ஸ்லாம் உருட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம் இல்லையா, இட்லி அது மாதிரி வேக வச்சா போதும். நல்லா வெந்துக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துருங்க. இதை ஒரு பரம் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி இப்போது ராகி மாவுலேயே தண்ணீர் விட்டு கலக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான இது தேவையோ அது அந்த அளவுக்கு நீங்கள் கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தது அது வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த இப்போ ராகி மாவு அடுப்பில் வச்சு நம்ம கொதிய விட போகிறோம் இல்லையா, அப்போ வந்து தண்ணி இப்போ சுண்டி போய் நல்லா வெந்துடும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். இது பாயாசம் பதத்தில் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இன்னும் தண்ணி விட்டு தான் நம்ம அதை கலக்கி விடணும். கலக்கி விட்டு நல்லா கொதிய விடலாங்க. இதுக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேங்காய் கட் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதளவுக்கு ஏலக்காய் போட்டுட்டு அதை நீங்கள் மிக்சியில் அடித்து அதை 2 டைம் பால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கிடையில் கொதிஞ்சிட்ருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வெல்லம் அல்லது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் அப்படியே சேர்த்துட்டேன். மெல்ட் ஆகிடும். இது தேங்காய் பால் ஒரு பக்கம் எடுத்து வச்சது போக, நீங்கள் தாளிப்பு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம் இவங்க எது வேணாலும் நீங்கள் போட்டுட்டு நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நல்லா ஒரு பாயச ஸ்மெல் வரும். குடிக்கிறதுக்கு அப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை வந்து ஓரளவுக்கு நல்லா முந்திரியெல்லாம் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம குட்டி குட்டி பால்ஸ் வச்சோம் இல்லையா, அதை வச்சு இதை கலக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த அந்த பாயாசத்துலேயே கொதிக்கணும். அந்த பால்ஸ் எல்லாமே ஊறி கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து சூடு கம்மியாக வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இதோடையே சேர்த்து நம்ம முந்திரி பாதாம்லாம் தாளித்து வச்சோடனே அதையும் கொட்டிக்கலாம். இப்போ ரொம்ப சிம்மில் தான் நம்ம வச்சு செய்கிறோம் இதை. ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சது ஃபுல்லாமே என்னுடைய பெரிய பொண்ணு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.